வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் மசாலா சிக்கன். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருள்: சிக்கன் 1/2 kg, வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணது, தக்காளி 2 பொடியா கட் பண்ணது, தயிர் 1/2 கப், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு தேவைக்கேத்த அளவு. வாங்க இது எப்படி பண்றதுன்னு ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது நார்மல் குக்கிங் ஆயில் தாங்க. இப்ப அதுல பொடியா கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்னதா இருந்தா 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அதுல உங்களுக்கு தேவைக்கேத்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரலும் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இத நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடணும். இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் வதங்கின உடனே பொடியா கட் பண்ண தக்காளி 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆற வரலும் இது நல்லா குக் ஆகட்டும். தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போற வரலும் ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் 2 சேர்த்து போடுங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த இலையும் கொஞ்சம் பச்சை வாசனை போயிடணும். அது வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதுல போட்டிருக்கிற மசாலாவால சிக்கன் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. இது போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுல நம்ம மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்ச 1/2 kg சிக்கன் இதுல போட்டுக்கலாம். போட்டு சிக்கனுக்கு மசாலாவெல்லாம் போட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே நல்லா குக் பண்ண விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம். சிக்கன் பாருங்க தண்ணி விட்டு இருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் குக் ஆறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் ஊத்தினா போதுங்க. இது நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு பத்தலைன்னா இப்பவே பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லயே நல்லா குக் பண்ண விடுங்க.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் சிக்கனை ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையா வேணும்னா 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குறேன். அவ்வளவுதான், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்டியான மசாலா சிக்கன் ரெடி. இது பாக்குறதுக்கே வாயில எச்சி ஊறுதுங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரோட்டி, நான், சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.